திமுக பொதுக்குழுவில் 33 தீர்மானங்கள் நிறைவேற்ற முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. என்னென்ன தீர்மானங்கள், என்னென்ன வலியுறுத்தல்கள், என்னென்ன கண்டனங்கள் அப்படின்ற பல கேள்விகள் இருக்கிறது. செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். ரமேஷ், திமுக பொதுக்குழுவில் 33 தீர்மானங்கள் நிறைவேற்ற வாய்ப்புன்னு தெரிகிறது. இந்த தீர்மானங்கள் எந்தெந்த வகையில் இருக்க போகிறது? கண்டனங்கள் எவை, வலியுறுத்தல் எவை? விவரங்கள். 48 ஆண்டுகளுக்கு பிறகு திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் மதுரையில் கூடியிருக்கிறது. திமுக தலைவராக மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்றதற்கு பிறகு சென்னைக்கு வெளியே நடக்கக்கூடிய ஒரு முதல் பொதுக்குழு அப்படிங்கிறதுனாலையும், சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது அப்படிங்கிறதுனாலையும், திமுக மத்தியிலையும் அரசியல் வட்டாரத்திலையுமே இந்த திமுகவினுடைய பொதுக்குழு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்ற போகிறாங்க அப்படிங்கிற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் 33 தீர்மானங்கள் இந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நிதி விவகாரம், மத்திய அரசு தமிழகத்துக்கு நிதி ஒதுக்குவதில் வஞ்சித்து வருவதாக கூறி மத்திய அரசை கண்டித்து இந்த பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்படலாம் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஆளுநர் விவகாரம், தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே அவ்வப்போது மோதல் போக்கு அப்படிங்கிறது நீடிச்சு வர்றதை பார்க்குறோம். அந்த வகையில் ஆளுநரை கண்டித்தும் ஆளுநர் பதவியை நீக்க வலியுறுத்தியும் இந்த பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே மாதிரி கச்சத்தீவு மீட்பு சம்பந்தமாகவும் இலங்கை தமிழர் விவகாரம் தொடர்பாகவும் சில தீர்மானங்கள் இந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்படலாம் அப்படின்னும், திமுகவில் அமைப்பு ரீதியாக சில மாற்றங்களை மேற்கொள்ள திமுக முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த மாற்றங்கள் தொடர்பான தீர்மானமும் சேர்த்து தான் இந்த 33 தீர்மானம் அப்படிங்கிற ஒரு உறுதியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக திமுகவில் தலைவர், பொதுச் செயலாளர் பதவிக்கு, முதன்மை செயலர் பதவிக்கு பிறகு துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவி முக்கியமான பதவியாக பார்க்கப்படுகிறது. 5 பேர் திமுகவில் துணை பொதுச் செயலராக இருக்கிறாங்க. தேர்தலை மையமாக வைத்து இளைஞர்களை திமுக பக்கம் அதிகம் ஈர்க்கும் வகையிலையும், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையிலையும், இளைஞர்கள் பெண்களை பிரதானமாக முன்வைத்து ஒரு துணை பொதுச் செயலாளராக 2 பேருக்கு கூடுதலாக வாய்ப்பு வழங்குவதற்கு திமுக முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படியாக அமைப்பு ரீதியான மாற்றங்கள், மத்திய அரசை கண்டித்து தீர்மானம், சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் வியூகம் அமைத்து தீர்மானம் அப்படின்னு 33 தீர்மானங்கள் இந்த பொதுக்குழுவில் நிறைவேற்ற முடிவு செஞ்சிருக்கிறது திமுக தலைமை. மற்றொரு பக்கம் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் பொதுக்குழு நடக்கக்கூடிய அரங்கத்துக்கு வரப்போறாரு. பொதுக்குழு நடக்கக்கூடிய அரங்கத்துக்கு வந்ததுமே 100 அடி கொடிகம்பத்தில் முதலமைச்சர் திமுகவின் இருவண்ண கொடியை ஏற்றி வைக்கிறார். அதற்கு பிறகு பொதுக்குழு நடக்கக்கூடிய அரங்கத்திற்கு முதலமைச்சர் வருவார். பொதுக்குழு நடக்கக்கூடிய மேடையில் 11 பேர் அமரும் வகையில் நாற்காலிகள் போடப்பட்டிருக்கு. தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், முதன்மை செயலாளர், துணை பொதுச் செயலாளர்கள் அப்படின்னு 11 பேர் மேடையில் அமர போறாங்க. சரியாக 10:30 மணிக்கு பொதுக்குழுவினுடைய தீர்மானம் நிறைவேற்றப்படும். செய்தி தொடர்பு குழு தலைவர், அமைப்பு செயலாளர், துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு தலா 2 தீர்மானங்களை வாசிக்க போறாங்க. முடிந்ததுமே பொதுச் செயலாளர், பொருளாளர் எல்லாருமே மேடையில் பேசுவாங்க. முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் 12 மணிக்கு பிறகு இந்த பொதுக்குழுவில் பேசுவார் அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக நிர்வாகிகளுக்கு இந்த பொதுக்குழுவில் பல்வேறு எச்சரிக்கைகளையும் முதலமைச்சர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக வயதான நிர்வாகிகள், சரியாக கட்சிப்பணியாற்றாதவர்களுக்கு எச்சரிக்கை. திமுகவில் நிறைய பேர் மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க சரியாக கட்சி பணியாற்றவில்லை போன்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும் வகையில் சில எச்சரிக்கையை முதலமைச்சர் இந்த பொதுக்குழுவில் கொடுப்பார் அப்படின்னும், தேர்தலுக்கான பல வியூகங்களை அமைப்பது சம்பந்தமாகவும் பல ஆலோசனைகளை முதலமைச்சர் இந்த பொதுக்குழுவில் திமுக நிர்வாகிகளுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படியாக தேர்தல் வரக்கூடிய சூழலில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இந்த திமுக பொதுக்குழு ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே திமுக தேர்தல் பணிகளை எல்லாம் தொடங்கிவிட்ட சூழலில் இந்த பொதுக்குழு தொடங்கக்கூடிய இன்றைய நாளில் இருந்து திமுக தேர்தல் பரப்புரையையும் தொடங்கிவிட்டது. இதுவே அதற்கான ஒரு உதாரணம் அப்படின்னும் திமுக வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது. இப்படியாகத்தான் பல்வேறு எதிர்பார்ப்புகளுடன் திமுக பொதுக்குழு அப்படிங்கிறது 48 ஆண்டுகளுக்கு பிறகு மதுரையில் இன்னும் சற்று நேரத்தில் கூட இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.